கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பாமக ரெண்டா உடைஞ்சா முதல் லாபம் திமுக. அன்புமணியோட கொள்கைகள் ஒரே கொள்கை, ராஜ்யசபா எம்பியானோ மத்திய மந்திரி சபையில் போகணும். ராமதாஸ்க்கு அந்த கொள்கை இருந்தது ஒரு காலத்தில், இப்போ அந்த கொள்கை போயிட்டார். என் மகள் எம்எல்ஏ ஆனோம், என் பேரை எம்எல்ஏ ஆனோம். மகன் மேலே இருந்த பாசம் மகள் மீது வந்துவிட்டு, மகன் மீது இருந்த பாசம் பேரன் மீது வந்துவிட்டு. ஸ்டாலின் சொன்னாராம் 30% வண்டியில் ஓட்டு வரதா வரட்டும், 40% வண்டியில் ஓட்டு வரதா வரட்டும், ராமதாஸ் என்ற தலைவர் திமுக கூட்டணி இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு போதும், மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஸ்டாலின் என்ன சொன்னாராம் திரும்பாட்ட, தம்பி நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு, பாமக அந்த பக்கம் போயாச்சு, இப்போ ராமதாஸ் என்ற ஒரு தனி மனிதர் தான், அவரோட வாக்கு வங்கியை நம்ம பிடுங்கணும்னா நம்ம கூட்டணியில் சேர்த்து ஒரு 10 சீட்டு கொடுத்தோம். பாஜக சொல்லுது எங்களுக்கு பாமகவே வேணாம், அன்புமணின்ற ஒருத்தர் இருந்தால் போதும். அது ஏன் அவங்க அப்படி நம்புறாங்க? அவங்க போதுன்றாங்க. சின்னமும் கட்சியும் இன்று வரை அன்புமணியிடம் தான் இருக்கிறது. அது ராமதாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நாளைக்கே ஒரு வண்டிய இளைஞர் படித்தவர் ஏன்பா அப்படி அப்பா போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க, கேவலமா இல்லை? பதவிக்கோசம் சண்டை போடுங்க, நான் பாமக போட மாட்டேன் அப்படி வெளியில் போடாமட்டீங்கன்னா வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு போய் சேர்ந்துடும். என்ன சொன்னீங்களோ அது உள்டாவா மாறிடும். நீங்கள் கட்டி காத்த வாக்கு வங்கி கரைஞ்சி போச்சுன்னா எப்படி அரசியல் பண்ண போறீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, அதாவது என்டிஏ கூட்டணியில் மருத்துவர் சின்னவர் இணைஞ்சிட்டாங்க. இன்னொன்று பெரியவரை வச்சு திமுக கேம் பிளே பண்ணுன்னு சொல்கிறாங்களே சார், அது உள்ள என்னதான் சார் நடக்குது? அது இந்த அளவுக்கு உண்மை? பாமகவோட மருத்துவமனையில் டெய்லி தினம் ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் ஃபெயிலியர்ன்ற மாதிரி இது ஒரு வேடிக்கையாக போயிட்டு என்னன்னா, கட்சியும் உடைய மாட்டேங்குது, ஒற்றுமையும் வர மாட்டேங்குது, தந்தை மகனுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. பின்னாடியிலேருந்து திமுகவோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இயக்குதோ. நீங்கள் பாஜகலாம் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக, திமுக, பாமக தான் வரும். அப்புறம் தான் விஜயகாந்த். ஓகே. அப்புறம் சீமான், பாஜக, அப்புறம் அந்த கட்சிகள். காங்கிரஸ் கட்சியாக பாமக, காங்கிரஸை விட வலிமையான கட்சியாக பார்க்கப்பட்டது பாமக. வன்னியர் வாக்குகள், அது வன்னியர் சங்கத்திலேருந்து வந்த கட்சி. அது வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு, வன்னியர்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை, அவங்களுக்கு போதுமான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்படின்ற நோக்கில் ராமதாஸ் போராடி ஒரு பெரிய போர் நடத்தி வன்னியர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து வன்னியர் கட்சியாக உருவாக்கி அரசியல் கட்சியாக உருவாக்கினார். பிரமாதமாக ஜிகே மணி எம்எல்ஏ ஆனார், மூர்த்தி மத்திய மந்திரி ஆனார், அப்புறம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய மந்திரி ஆனார். கொஞ்ச காலத்திலேயே மத்திய அமைச்சரவையில் இடம்பெறிய அளவுக்கு பாப்புலராக ஒரு கட்சி வந்ததுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அன்புமணி அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டாக உருவாக்கப்பட்டார். அவர் போகிறேன்லாம் எம்ஜிஆர் மாதிரி இருக்கார், ஃபேராக இருக்கார், அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பில்டப் கொடுத்து முதலமைச்சராக ஆக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கு உண்டான அந்த மார்க்கெட்டிங் வியூகம்லாம் வகுத்து அந்த ஐபேக் மாதிரி டீமை போட்டு எல்லாம் பண்ணாங்க. இது என்ன பிரச்சனை வந்ததுன்னா, தமிழ்நாட்டில் பல கட்சிகள் வெற்றி அடைவதற்கும் தோல்வி அடைவதற்கும் காரணமே குடும்பம்தான். குடும்ப கட்சிக்குள்ளே வந்ததுன்னா அந்த கட்சி உருப்படாது. அதனால தான் கலைஞர் கடைசி வரைக்கும் ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்காம வச்சுருந்தார். ஸ்டாலின் நினச்சா என்னைக்கு ஒன்றா கலைஞர் நினச்சா என்னைக்கு ஒன்றா ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகிட்டு போயிருக்கலாம். அவர் சொன்னாராம், இதெல்லாம் வேணாம், வேலைக்கு ஆகாது, நாளைக்கு அவன் சொல்லுவான்
அப்பா பிள்ளை கட்சி கொடுத்துட்டான்னு அவர் எவ்வளோ சோதனைக்கு உட்பட்ட முடியுமோ அவ்வளோ சோதனைக்கு உட்பட்ட பிறகுதான் அமைச்சரவையிலே இடம் கொடுத்தார். இத்தனைக்கும் திமுக தான் குடும்ப கட்சின்னு சொல்ற கட்சி. நம்ம குடும்ப கட்சின்னு யாரை சொல்லும்? திமுக தான் சொல்லும். அதிமுக ஒரு குடும்ப கட்சி சொல்றது இல்லை. சொல்ல முடியாது. எம்ஜிஆர் குழந்தை மத்தியில கிடையாது, காங்கிரஸ், ஜெயலலிதா குழந்தை கிடையாது. மாநிலத்துல திமுக. ஆமா, ஓகே. இந்தியாவில் குடும்ப கட்சிகள் என்று சொல்லும் பெரும் 2 கட்சிகள் திமுக. காங்கிரஸ் திமுக தான். அதற்கு பிறகுதான் லாலு பிரசாத் யாதவ் அதுக்கு இதெல்லாம் வந்தது. இப்போ ஃபைட் வந்து மகன் தந்தை என்பது போக மீறி மகள் மருமகள்னு சண்டை ஆயிடுச்சு. அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டம் மகளுக்கும் மருமகளுக்கும் போட்டி. மகளை முன்னிறுத்த பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் சௌமியா போட்டி போட்டது அன்புமணிக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான பிஎம்கே தலைவி என்கிட்ட சொன்னாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களாம் எது கொண்டு வரீங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் எதிர்ப்பு கிளம்பிட்டு எதுக்கு சௌமியா நிற்க வைக்கணும் அப்படின்னு. அது என்ன மகள் மகன் பிரச்சனை மகள் மருமகள் பிரச்சனையாக மாறிச்சு. இது திமுக கரெக்டாக லட்டு மாதிரி கையில் எடுத்துக்கிச்சு. கிளவர் அரசியல்னா பண்ணி தான் ஆகணும். ராமதாஸ் பிரிக்க பார்த்து துரைமுருகன் இவங்கெல்லாம் போய் பார்த்து அந்த வன்னியர் குரூப்பெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து எதுக்கு பிஜேபியோட போகிறீங்க, நாங்கள் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி பண்ணித்தரோம், அதை பண்ணித்தரோம், இதை பண்ணித்தரோம். அவங்களுக்கு பாஜக பக்கம் போகக்கூடாதுங்கிறது அவங்க ஆசை, திமுக ஆசை. அதே நேரத்தில் இந்த பக்கம் வருமானு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒத்துக்க மாட்டார். எப்படி ஒத்துப்பார்? ஐடியாலஜிக்கலி ரெண்டா பிரிச்சு வச்சா ஒத்துக்கு வரும். அவரு அங்க போயிட்டாரு. இவங்க ஸ்டாலின் என்ன சொன்னாரா திரும்பாட்ட, தம்பி நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. பாமக அந்த பக்கம் போயாச்சு, பக்கம் போயாச்சு, பாமக அதிமுக பக்கம் போயாச்சு. இப்போ ராமதாஸ் என்ற ஒரு தனி மனிதர் தான். அவரோட வாக்கு வங்கியை நம்ம பிடுங்கணும்னா நம்ம கூட்டணியில் சேர்த்து ஒரு 10 சீட்டு கொடுத்தோம். அவர் ராமதாஸ் என் பொண்ணுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடு, ஜேகே வைக்காட்டு போதும், வேற ஒன்றும் வேணாம் எனக்கு. என் பொண்ணு எம்எல்ஏ ஆக்கியாட்டு, பேரனை முகுந்தன் எம்எல்ஏ ஆக்கியாட்டு, ஜிகே மணி எம்எல்ஏ ஆக்கியாட்டு, ஒரு 4 கொள்கை தான் எனக்கு போதும். நீ என்ன திம்பலனா போட்டு. அவருடைய நெருக்கமான அமைச்சர்கள்ட்ட ஒரு ஜோக் சொன்னாராம், கொஞ்சம் விட்ட உதயசூரியன்ல ஒரு ராமதாஸ் போட்டி போடுவாரியா, ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போடணும், வன்னியர் வாக்கு இழுக்கணும். நம்ம நமக்கு எல்லா பக்கத்துலையும் அந்த வாக்கு தேவை. இல்லை, இப்போ சின்னமும் இல்லை, அப்போ உதயசூரியன் தான் நின்று ஆக முடியும். அது அந்த லெவலுக்கு இறங்கி வந்துட்டார் ராமதாஸ் அப்படின்னு பாமக ஃபீல் பண்ணுது. ஆனால் ராமதாஸ்க்கு தமிழ்நாட்டில் அட்ராக்டிவ் சக்தி இருக்கிறதான ஓரளவுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ தனி சின்னத்தில் கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனி சின்னத்தில் இப்போ அன்புமணிக்கு என்ன ஒரு பாப்புலாரிட்டி இருக்கோ அந்த பாப்புலாரிட்டி வன்னி நீங்கள் இப்படி பார்க்கணும். வன்னிய சமூகத்தினர் அன்புமணிக்கு போடுவாங்க, ராமதாஸுக்கு போடுவாங்க. மற்ற ஆளுங்களை விட்டுருங்க, வன்னியர் அல்லாதவங்களை விட்டுருங்க, அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டியது. கேஸ்ட் ஓட்டு அப்படியே விடும். கேஸ்ட் ஓட்டு 60-40 ஸ்பிளிட் ஆகலாம், 55-45 ஸ்பிளிட் ஆகலாம், 70-30 ஸ்பிளிட் ஆகலாம். நமக்கு தெரியாது. இப்போ உட்காந்து நம்ம இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஸ்பிளிட்டான வன்னியர் வாக்குகள் ராமதாஸ் பக்கம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை எடுத்துக்கலான்னு ஸ்டாலின் பிளான் பண்ணுறாரு. ஸோ ஸ்டாலினோட ஐடியா பிரகாரம் கேட்டார்னா நம்ம விசிகையில் பெரிய எதிர்ப்பு வரும்னு தோணலை. அவங்க பாட்டு எதிர்ப்பு போட்டோம். உங்களுக்கு என்ன இப்போ ஏங்க விசிக்கு காங்கிரஸுக்கு நல்ல உடன்படிக்கை இருக்கா? மதிமுக காங்கிரஸ் ஒன்றா இருக்குதா? அடிதடி சண்டை. போன வாரம் எப்படி ராஜீவ்காந்தி கொலைகாரன் பிரபாகரன் ஃபோட்டோ போடுவீங்கன்னு காங்கிரஸ்காரர் கொஞ்சத்து எழுந்து திருச்சி வேலுசாமியில் ஸ்டேட்மெண்ட் விட்டார். காங்கிரஸ் மதிமுக கூட்டணியில் இல்லையா? விசிகாவும் காங்கிரஸ் கூட்டணியில் இல்லையா? அதே மாதிரி விசிகாவும் ராமதாஸ் கூட்டணியில் வரும். அரசியலில் இதுதான் நடக்கும், இதுதான் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுவது அரசியல். இப்போ இங்கே ஸ்டாலின் தான் திமுக கூட்டணியோட தலைவர். திரும்ப உங்களுக்கு வேணுங்கிற சீட்டு எக்ஸ்ட்ரா 2 சீட்டு தரேன், வாங்கிக்கோங்க. ராமதாஸ் அவரை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் அவர் தொகுதியில் போய் கேம்பெயின் பண்ண வேணாதீங்க, பண்ணாதீங்க, பிரச்சாரத்துக்கு போகாதீங்க, நீங்கள் உங்கள் தொகுதி பார்த்துங்க, கூட்டணி நான் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாமக 2ஆக உடைஞ்சா
முதல் லாபம் திமுக. நீ கேட்குற அடுத்தது, அன்புமணி அதிமுக கூட்டணியில் வந்தால் என்ன அவருக்கு பெருசாக நடக்க போகுது? 5 ஆண்டு 6 ஆண்டு காலம் எம்பியாக இருந்தார். மோடி கண்ணை திறந்து அவருக்கு மந்திரி பதவியே கொடுக்கல. அவருக்கு தேவை எம்எல்ஏ சீட்டை, இப்போ ஒரு ராஜ்யசபா மட்டும் போதும் நினைச்சேன். ராஜ்யசபா மட்டும்தான் போதும் அவருக்கு. அவர் அன்புமணி ராஜ்யசபா தான், வேற ஒன்றும் தேவையில்லை. 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அப்போ மோடி கொடுக்காத மந்திரி பதவி இப்போ கொடுப்பாரான்னு ஒரு கேள்வி வருது. நீ கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான். அதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க, சார் தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வியூகம், பின்னாடி ஒரு வியூகம். தமிழ்நாட்டு தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பாஜக மற்றும் பாஜக இல்லாதவர்களை அமைச்சரவையில் சேர்க்கறதுக்கு மோடி விருப்பப்படுறார். ஓகே, அது ஏன் இப்போ பண்ணக்கூடாது? இப்போ கூட பண்ணலாமே, ஜிகே வாசனையோ அன்புமணியோ போடலாமே, போடலாம். ஆனால் அது அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும். அதனால் இந்த தேர்தலில் திமுகவை அகற்றி வச்சுட்டோன்னா ஜிகே வாசனுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மந்திரி பதவி கொடுத்தே ஆகணும். ரொம்ப நாள் பெண்டிங். அவர் எம்பி டேர்ம் முடியுது, எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அன்புமணிக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்துருவாங்க. பாஜகலேருந்து அண்ணாமலைக்கோ யாருக்கோ அவருக்கு ஒரு மந்திரி கொடுத்து எல்முருகன் கூட சேர்ந்து ஒரு 4 மந்திரி 2-3 கவர்னர் கொடுத்துருவாங்க. ஸோ அன்புமணியோட கொள்கைகள் ஒரே கொள்கை, ராஜ்யசபா எம்பி ஆனோம், மத்திய மந்திரி சபையில் போகணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் இன்னும் பெருசாக டிமாண்ட் வைக்க தயாராக இல்லை. ராமதாஸ்க்கு அந்த கொள்கை இருந்தது ஒரு காலத்தில், தன் மகன் மந்திரி ஆனோம், தன் மகன் எம்பி ஆனோம். இப்போ அந்த கொள்கை போயிட்டு அவருக்கு. என் மகள் எம்எல்ஏ ஆனோம், என் பேரை எம்எல்ஏ ஆனோம். ஸோ மகன் மேலே இருந்த பாசம் மகள் மீது வந்துவிட்டு, மகன் மீது இருந்த பாசம் பேரன் மீது வந்துவிட்டு. குடும்பத்தில் நடக்கிற இயக்க தான், தப்பில்லை. இதை லட்டு மாதிரி திமுக பயன்படுத்தி கட்சியை 2ஆக பிரித்து இந்த பக்கம் வன்னியர் ஓட்டை கொண்டு வந்து ஸ்டாலின் சொன்னாராம், 30% வன்னியர் ஓட்டு வரதான் வரட்டும், 40% வன்னியர் ஓட்டு வரதான் வரட்டும், ராமதாஸ் என்ற தலைவர் திமுக கூட்டணியில் இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு போதும், மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படி கேம்பெயின் பண்ணணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம், நான் கேம்பெயின் பண்ணுறேன், வன்னியர் வாக்குகள் இழுக்க முடியும். என்ன தர சொல்லுங்கள், துரைமுருகன் சொல்லுங்கள் அப்படின்னா கவர்மெண்ட் நான் தலைவரை நீங்கள் போடுற பிளான் பெஸ்ட்டுன்னு தரோம். ஸோ திமுக ஒரு ட்ராக்கில் போகுது. பாஜக சொல்லுது எங்களுக்கு பாமகவே வேணாம், அன்புமணின்ற ஒருத்தர் இருந்தால் போதும். அது ஏன் அவங்க அப்படி நம்புறாங்க? அவங்க போதுன்றாங்க. ஏன்னா சின்னமோ பேரோ கட்சி பேர் இவர்கிட்ட தான் இருக்கு. சின்னமும் கட்சியும் இன்று வரை அன்புமணியிடம் தான் இருக்கிறது. அது ராமதாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோலில் இருக்கு? பாஜக கண்ட்ரோல் இல்லை. அமித்ஷா அவர்கள் சின்னமும் கட்சி ராமதாஸ் அன்புமணி அவர்கிட்ட இருக்கிறதுனால அன்புமணி மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களா? அது ஓட்டு யாருக்கு போகுங்கிறத நினைச்சாங்களா? இல்லை, அவங்க சொல்றாங்க அன்புமணியை சௌமியா வச்சு எங்களால் வன்னியர் வாக்கில் இழுக்க முடியுன்றாங்க. அந்த கணக்கு அவங்க போடுறாங்க. எங்களுக்கு பாமக எங்க கூட இருக்குங்க, அது போதுங்க. அஃபிஷியல் பாமக எங்க கூட இருக்கு. அன்புமணி இருக்கார், சௌமியா இருக்காங்க, பாலு இருக்கார், போதும், நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படிங்கிற அவங்க கணக்கு. ஸோ என்னன்னா, இது தமிழ்நாட்டு அரசியல் பல விசித்திரங்களை கண்டுள்ளது, பல்வேறு விதமான விசித்திரங்களை. இந்த 26வது தேர்தல், 26ஆம் ஆண்டு தேர்தல் இன்னும் பல விசித்திரங்களை பார்க்க போகுது. திமுக பக்கம் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, ராஜ்யசபா சீட்டு மட்டும்தான் அங்கே பிரச்சனை. ஸ்டாலின் எவ்வளோ ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாரு? இல்லை, இவங்க தேமுதிகவுக்கு ஏன் தம்பியை தூக்கி வச்சு அழகு பார்க்கணும். அவங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை தான், சுதீஷ் எம்பி ஆனோம், பசங்க எம்எல்ஏ, பையனை கூட எம்எல்ஏ அப்புறம் பார்த்துக்கலாம். சுதீஷை ராஜ்யசபாவில் உட்கார வச்சுட்டு தான் என்னோட கட்சி இது பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை. ஸ்டாலின் சொல்கிறோன்னா எம்எல்ஏ கொடுக்குறேங்க. ஸ்டாலின் என்னென்னா கொடுக்குறேன்னா கொடுப்பாரு, கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். அங்கே ஆள் ஃபுல்லாக இருக்குது, அங்கே ஆள் ஃபுல்லாக இருக்குது. இப்போ 7 சீட்டு வருது, இப்போ அடுத்து 7. ஆமாம், 7 சீட்டு வருது, 6 வருது. அதில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கட்சிக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு ஒரு ஓட்டிக்கால் நிர்பந்தத்தினால் தேமுதிக இப்போ இந்த பக்கம் போகாமல் அந்த பக்கம் நடுது. எப்பவுமே அப்படி தான் பண்ணுவது. எங்கே அதிகமாக வருதோ அங்கே தான் போகும். அது சீட்டாக இருக்கட்டும், நோட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எங்கே அதிகமாக வருதோ அங்கே தான் போகும்.
பிஜேபி கேர் பண்ணுறதில்ல. வரட்டி போங்கன்ட்டாங்க. இப்போ தேமுதிக பெருசாக எடுத்துக்கல பிஜேபி. வரீங்களா, வாங்க வரட்டி போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு ஜெயிக்க தெரியும் விட்டாங்க. பாமகவின் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாயிடுச்சு. ஏன்னா வன்னியர்கள் வாக்கு செதறிச்சுன்னா அது திராவிட கட்சிகளுக்கு லாபமே தவிர பாமகவுக்கு வன்னிய கட்சிக்கு லாபம் இல்லை. அந்த ஒற்றுமை, வன்னியர்கள் ஒற்றுமை கஷ்டப்பட்டு சேர்த்தார் ராமதாஸ். அதெல்லாம் சாதாரணமாக ஈஸியாக பண்ண முடியல. ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒற்றுமையாக்கினார். அந்த ஒற்றுமையை அவரே உடைக்கிறாரே. இப்போ எப்படி இருந்தாலுங்க ராமதாஸ் ஐயாவுக்கு பிறகு அந்த கட்சியை நடத்த போகிறது அன்புமணி தான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவசரப்பட்டு எல்லாத்தையும் பதவியெல்லாம் கொடுத்துட்டார். கலைஞர் மாதிரி பண்ணல. கலைஞர் கடைசி வரைக்கும் பதவி வச்சிருந்தார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியும். இன்னைக்கு ஃபீல் பண்ணுறாரு கலைஞர் மாதிரி நான் பண்ணாமல் விட்டேனோ, கலைஞர் மாதிரி முன்னாடியே கொடுக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. பட் அன்புமணிங்கிற வளர்த்து விட்டதே ராமதாஸ் தானுங்க. அன்புமணிங்கிறது யார்? ராமதாஸோட ப்ராடக்ட் தானே. அவர் மார்க்கெட் பண்ணது, வளர்த்து விட்டது எல்லாம் நீங்கள் தானே. இப்போ நீங்கள் அவருக்கு அகெயின்ஸ்டாக போனீங்கன்னா ஜனங்க எப்படி ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மகனுக்கு பின்னாடி அப்பா போகணுங்கிறீங்க சொல்ல வரீங்களா? இல்லை, இது என கேட்டிங்கன்னா பெருந்தன்மையோட ராமதாஸ் விலகி மகனை ஒப்படைச்சு ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்கிறது பெட்டர். பட் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை அது. ஏன்னா நீங்கள் மகளையோ பேரனையோ கொண்டு வரதுக்கோசரம் கட்சியை உடைச்சிங்கன்னா அடுத்த அந்த காலம் உங்களை மன்னிக்காது. அதுக்கப்புறம் கட்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் இல்லாமல் கூட போகுது வாய்ப்பு. கட்சி இல்லாமல் போயிடும், காலம் உங்களை மன்னிக்காது. நாளைக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட்ராயராக கருதப்படுவீர்களே தவிர ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக கருத மாட்டாங்க. ஒரு கட்சியை உடைச்சவர் தன் மகளுக்காக தன் பேரனுக்காக. இப்போ அன்புமணி வேறு அந்த மாதிரி புகார் எதுவும் கிடையாது. அன்புமணி கட்சியை உடைச்சாரா, அது உடைச்சாரா, பள்ளி பண்ணாரா? இல்லை, இன்று வரை அன்புமணி அவங்க அப்பா ஒருவா தப்பாக பேசுனது இல்லை. இவர் தான் பேசிட்டு இருக்கார். அன்புமணி அப்பா ஏதோ மரியாதை வச்சிருக்கார். ஸோ ஆகவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கௌரவமாக விலகி கொண்டு அன்புமணிகிட்ட கட்சியை கொடுத்து நீ நடத்துப்பா, இதை பண்ணு, கட்சியை முன்னுக்குவா அப்படின்னு பண்ணுறது புத்திசாலித்தனமே தவிர கட்சியை ரெண்டாக உடைச்சி மகன் தந்தை மகன் பிரிவினை, திமுக பக்கம் ஒன்று அதிமுக போகிறது, இதெல்லாம் பாமகவோட கொள்கைக்கு எதிரானது. நீங்கள் எதுக்கு ஆரம்பிச்சிங்களோ அதுக்கு எதிரானது. இந்த தேர்தலுக்கு ரொம்ப ஆழமாக சிந்தித்து செயல்படணும் மருத்துவர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயாவோட தேர்தல் இது கடைசி தேர்தல் நான் சொல்ல மாட்டேன், இன்னும் 2-3 தேர்தல் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சியோட வளர்ச்சி பாதையில் போகும்பொழுது இந்த உட்கட்சி பூசல் கொள்கை ரீதியில் இல்லை, குடும்ப ரீதியில். கொள்கை ரீதியில் வந்தால் எப்படி திமுகலேருந்து மதிமுக வந்ததோ, திமுகலேருந்து அதிமுக வந்ததோ, அதெல்லாம் கொள்கை ரீதியாக உடைஞ்சிது, இண்டிவிஜுவல் இல்லை. இங்கே அப்படி இல்லை, குடும்பம். ஸோ நாளைக்கே ஒரு வன்னிய இளைஞர் படித்தவர் ஏன்பா அப்படி அப்பா போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க? கேவலமா இல்லை? பதவிக்கோசம் சண்டை போடுங்க, நான் பாமக போட மாட்டேன் அப்படி வெளியில் போட ஆரம்பிச்சிங்கன்னா வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு போய் சேர்ந்துடும். என்ன சொல்லி இது பண்ணாங்க, என்ன சொன்னீங்களோ அது உள்டாவா மாறிடும். ஏன்ப்பா பாமகவா எப்பா பார்த்தாலும் அப்பா முள்ளி சண்டை போட்டுக்கிறாங்கப்பா, அந்த கட்சியை வேணாம்ப்பா, நான் வன்னியன் தான், நான் போட மாட்டேன், பிஜேபிக்கு போடுறேன், டிஎம்கேக்கு போடுறேன், ஏடிஎம்கே போடுறேன் போயிட்டாங்கன்னா உங்கள் வாக்கு வங்கி கரைஞ்சி போயிடுமே. நீங்கள் கட்டி காத்த வாக்கு வங்கி கரைஞ்சி போச்சுன்னா எப்படி அரசியல் பண்ண போகிறீங்க? இதை புரியாமல் பெரியவர் இந்த மாதிரி சண்டை போட்டார்னா என்ன அர்த்தம்? அவர் யார் புத்திமதி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டிலே மூத்த அரசியல்வாதி அவர் தான். இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளில் மரியாதைக்குரியவர், போற்றுதலுக்குரியவர், எந்த ஒரு யாரையும் மனசு நோடிக்காமல் பேசுறதுல ராமதாஸ் ஐயா மாதிரி ஒருத்தர் வராது. யாரையும் தரம் கொண்டு தாக்க மாட்டார், கரெக்டாக பதிலடி கொடுப்பார், பாயிண்ட் இருக்கும். அப்படிப்பட்டவர் ஏன் அந்த குடும்ப சூழ்நிலையில் சிக்கி சின்னாபின்னமாக போயிட்டாருன்ற கேள்விக்கு பதிலே இல்லை. நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா அவர்களும் இதில் என்ன முடிவு எடுப்பார் என்பதை வரக்கூடிய தேர்தலையே பார்ப்போம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி.